ஈனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி வீட்டை விட்டு போயிடுறாங்க. வீட்டை விட்டு போனதும் வானதி அண்ணன் நினைக்கிறாரு, இவ்வளவுக்கும் காரணம் அந்த நிலா தான். நிலானால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது. அன்னைக்கு மட்டும் அவள் பேசாமல் போயிருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. வீட்டில் போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அடித்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இவளுக்கும் நம்ம தங்கச்சிக்குமே எதிர்த்து பேசலாம்ன்ற ஒரு துணிச்சல் வந்து இன்னைக்கு வீட்டை விட்டு போகவே துணிஞ்சிட்டா. இவ்வளவுக்கும் தைரியம் கொடுத்ததே அந்த நிலாதன். அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை நம்மளா போய் பண்ணணும்னா இப்போ தான் நம்ம வந்து போலீஸில் வந்து அந்த ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தோம். இப்போ மறுபடியும் போய் நம்ம நேரடியாக மோதினோம்னா போலீஸ் வந்து நம்மளை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதனால இதை மறைமுகமாக தான் பண்ணணும், வேறு ஆளுகளை வச்சு நிலாவை பழி வாங்கணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு வானதி அண்ணன். வானதி அண்ணனோட ஒரு 4 பேர் எப்பயுமே சுற்றிக்கிட்டு திரிவாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாப்புல, டேய் எப்படியாவது அந்த பாண்டி குடும்பத்தை பழி வாங்கணும்டா. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிலா தான்டா. அவள் மட்டும் அன்னைக்கு பேசாமல் போயிருந்தானா இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. அவள் கொடுத்த தைரியம் என் தங்கச்சி இப்போ எங்களையெல்லாம் எதிர்த்து பேசிட்டு வீட்டை விட்டு போயிட்டாடா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவளை ஏதாவது பண்ணணும், அவளை ஏதாவது பண்ணுனா கண்டிப்பாக அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு அங்கே பயம் வரும், அவளும் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல வானதி அண்ணன். ஏண்டா அவள் வேலைக்கு வரையில் எப்படியும் இங்கே வந்து பஸ் ஏறி தான் போகணும். பஸ் ஏறி போகையில் பின்னாடியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா இங்கே எந்த சம்பவத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அவள் பஸ்ஸை விட்டு எங்கே வேலைக்கு போகிறான்னு பார்க்கணும். அந்த இடத்துல இறங்கி போகையில் ஆக்சிடென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறாப்புல. சரி சொல்லிட்டேல, அப்படியே பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறாப்புல. அதுதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியே வரக்கூடாது. நீங்களும் மூஞ்சியை காட்டிடாதீங்க. மூஞ்சியை மூடிக்கிட்டு போய் எப்படியாவது அவளை பஸ்ஸை விட்டு இறங்கி போகையில் ஏதாவது ஒன்று பண்ணி அவளை வந்து ஆஸ்பத்திரியில் படுக்கிற அளவுக்கு போட்டுறணும் அப்படிங்கிறாப்புல. சொல்லிட்டேல விடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாப்புல. சரி பார்த்து பண்ணுங்க, எந்த காரணத்தை கொண்டும் இதில் நான் தலையிட்டேன்னு தெரியவும் கூடாது, நீங்களும் உங்கள் பேரும் அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் பார்த்துக்குருவோம், நீ அதை பற்றியே கவலைப்படாத. இப்போ என்ன, அவளை அடித்து தூக்கணும் அவ்வளோதானே அப்படின்னவும், ஆமாம் அவளை அடித்து தூக்குனாதான் அங்கே உள்ளவங்க ஒடுங்குவாங்க. ஏன்னா இவ்வளோக்கும் காரணம் அவ தான் அப்படிங்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் அந்த 4 பேர்த்திட்டையும் எப்படியாவது போய் அவளை வந்து அடித்து தூக்குங்கடா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே வானதியை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாண்டி. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாண்டி சொல்கிறாரு, ஏன் வானதி, உன்னை நான் மனசார இவ்வளோ நாள் வரையும் உன்னை அந்த மாதிரி நினைக்கல. ஏதோ லவ் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு என் குடும்பத்துக்காக உன் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சு பேசுனியோ அன்னைக்கே என் மனசில் இடம் பிடிச்சிட்ட. உண்மையா பாண்டி, நீ சொல்கிறத நம்பலாமா அப்படின்றாப்புல. நம்பாமையா என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டதும் பாண்டி, அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? வீட்லேயும் அதை தானே சொன்னாங்க உங்கள் வீட்லேயும் அப்படின்னவும், அவசரப்படாத சேரனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. அதனால நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதுபடி கேளு அப்படிங்கிறாப்புல. என்ன யோசனை சொல்ல போகிற? நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறத கேளு, உங்கள் வீட்டுக்கே நீ மறுபடியும் போ, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. என்ன பாண்டி, புரிஞ்சுதான் பேசுறியா? அங்கே போனால் என்னை அடித்தே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன், உன்னைய வந்து அடிக்காத அளவுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க பாண்டி, நீ போடுற கணக்கெல்லாம் தப்பான கணக்கு, அவங்க யாருக்குமே பயப்படுற ஆளு இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, உன்னை நான் இப்படியே விட்டாதானே பயப்படுறதுக்கு, நம்ம 2 பேரும் தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமையே நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணத்தை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கே ஏன் வீட்டுக்கே தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இருந்துட்டு நீ அங்கே போய் இருந்தேன்னா அவங்களுக்கும் சந்தேகம் வராது. நான் மனசு மாதிரி வந்துட்டேன், நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட போய் நீ சொல்லிட்டேன்னா அவங்களும் ஏதோ வந்துட்டான்னு சொல்லிட்டு உன்னை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. காலப்போக்கில் கொஞ்ச நாளில் அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் நாளைக்கு என்னை பார்க்காம வைக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, இதுதான் சரியான முடிவு. ஏன்னா இது வீட்டுக்கும் தெரியக்கூடாது. சேரணுன்னா யாருக்காவது தெரிஞ்சால் எப்படியாவது லீக் அவுட் ஆயிரும். அதனால் நம்ம சத்தம் இல்லாமல்
ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். நீ வந்து யார்கிட்டையுமே கல்யாணம் ஆன மாதிரி காட்டிக்கிறாத. சேரன் அண்ணாவுக்கு சீக்கிரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சுட்டு அப்படியா உங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ கூட நம்ம உண்மையை சொல்லிவிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அது வரையும் என்னை பார்க்குறது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவங்க உன் மேலே சந்தேகம் வராது. இந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறாப்புல வானதி. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஆகாது? நம்ம வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கணும். நீ கொஞ்ச நாளைக்கு என்னை பார்க்க வராமல் இருக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாப்புல. சரி நீ சொல்கிறபடியே கேட்குறேன் அப்படின்ட்டு வானதியும் பாண்டியும் கிளம்புறாங்க. இங்கே வழக்கம் போல் நிலா வேலைக்கு வர்றாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வானதி அண்ணன் சொன்ன ஆளுங்க 4 பேரும் அங்கே பைக்கோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வர்றதை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி போகையிலேயே நிலா மேலே வண்டியை ஏற்றிடுறாங்க. நிலா மேலே வண்டி மோதி அடித்து தூக்கி போட்டு அவங்க வாட்டுக்கா போயிடுறாங்க. நிலா வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் கூட்டமாக கூடிடுது. யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. நிலாவுக்கு பிளட் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது ஃபோன் இருக்கான்னு பாருங்கள் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லவும் ஃபோன் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கு. அதை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் சோழன் தான் எடுக்கிறாரு. இங்கே இந்த ஃபோனுக்குள்ள பொண்ணு வந்து இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சோழனுக்கு உயிரே இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இப்போ தாங்க ஒரு பைக் வந்து அவங்கள மோதி கீழே விழுந்துட்டாங்க. இங்கே உள்ளவங்க தான் சுற்றி நிற்கிறோம், கூட்டிகிட்டு போக யாரும் பயப்படுறாங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும்னு அப்படின்னு சொல்லவும் ஐயோ தயவு செய்து எப்படியாவது அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கீங்களா, அங்கே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க யதார்த்தமாக நிலாவை பார்க்கவும் என்ன நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நிலா மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு அதில் ஒரு ஸ்டாப் பார்த்துட்டு ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ராகவ் உடனே வந்து என்னது நிலாவுக்கு ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ராகவ் கார் எடுத்துக்கிட்டு வந்து நிலாவை தூக்கி போட்டு அங்கே வேகமாக வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாரு. நிலாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதுமே சோழனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்படியே அவர் உயிரே அவர்கிட்ட இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நிலா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அவர். வீட்டில் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாரு. சொல்லவும் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அதுக்குள்ளே இங்கே ராகவ் ஆஸ்பத்திரியில் நிலாவை சேர்த்து அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு கொஞ்சம் பிளட்டு தேவைப்படுது, இந்த குறிப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கையிலே சோழன் குடும்பத்துலேருந்து எல்லாரும் வர்றாங்க. வந்து உள்ள நுழையுமே ராவை பார்த்ததுமே அவருக்கு மூஞ்சி சரியில்லாமல் போயிடுது சோழனுக்கு. இருந்தாலும் ஏதோ தற்சமயத்துக்கு இவன் தான் கூட்டியாந்துருக்கணும், சரி எங்கிட்டோ நம்ம நிலா பொழைச்சிக்கிட்டா சரி அப்படின்ட்டு மனசை மாறிட்டு நிலாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்ட்டு பதறிக்கிட்டு வந்து ராகவிட்ட கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை ஏதோ பிளட்டு தேவைப்படுதுன்னாரு, என்ன குரூப்புன்னு இன்னும் டாக்டர் வந்து சொல்லலை, பிளட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு பிளட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்டர் வெளியில் வர்றாரு. இந்த குரூப்பு பிளட்டு யார்கிட்டையாவது இருந்தால் உடனே வந்து வரவில்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிளட் குரூப்பு வந்து ராகவிட்ட தான் இருக்குது, என்னுடைய பிளட்டும் அந்த குரூப்பு தான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. அப்போ சோழன் டாக்டரை பார்த்து கேட்குறாப்புல, என் ஒய்ஃபு பொழைச்சிருவாங்களா அப்படிங்கிறாப்புல. பிளட் இருந்தாலே அவங்கள காப்பாற்றிடலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போகிறாரு.